ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காலமும் வேலையும், அதாவது டைம் அண்டு ஒர்க்ஸ், இந்த பகுதியிலேருந்து நம்ம சூத்திரங்கள் பார்க்கலாம், அதாவது ஃபார்முலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலமும் வேலையும், டைம்ஸ் அண்ட் ஒர்க்கு, இதோட ஃபார்முலா நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம் பார்த்திங்கன்னா n நாட்கள். அப்படின்னா ஏ என்பவரின் ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா 1/n. அடுத்து ஏ என்பவரின் ஒரு நாள் வேலை 1/n எனில் மொத்த வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா n நாட்கள் ஆகும். ஏ என்பவரின் ஒரு நாள் வேலை 1/n எனில் மொத்த வேலை n நாட்கள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி இருவரும் சேர்ந்து வேலை முடிக்க ஆகும் நாட்கள். ஏபி இருவரும் சேர்ந்து வேலை முடிக்க ஆகும் நாட்கள் 1/a + b = 1/a + 1/b = a + b / ab. இது எப்படி மாறும்னா a + b = ab/a + b அப்படின்னு மாறும். சம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி மூவரும் சேர்ந்து வேலை முடிக்க ஆகும் நாட்கள். ஏபிசி மூவரும் சேர்ந்து வேலை முடிக்க ஆகும் நாட்கள் 1/a + b + c = 1/a + 1/b + 1/c. மூவரும் சேர்ந்து முடிக்கிறதுனால 1/a + 1/b + 1/c = ab + bc + ca / abc. Therefore இது எப்படி மாறும்னா a + b + c = abc/ab + bc + ca. இருவரும் சேர்ந்து வேலை முடிக்க a + b = ab/a + b. மூவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் கணக்கிட a + bc = abc/ab + bc + ca. அடுத்து பார்த்திங்கன்னா a + b b + c c + a என ஒரு வேலையை இருவராக சேர்ந்து செய்தால், அதாவது a + b + c மூவரும் சேர்ந்து செய்ய ஆகும் காலம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2 × a + b × b + b × c + a / a + b × b + c + b + c c + a + c + a a + b. மூவரும் சேர்ந்து செய்ய ஆகும் காலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2x × a + b × b + c × c + a / a + b b + b + b + b c + a + c + a a + b. குழப்பற மாதிரி இருக்கும், கணக்கு போடும்போது கண்டிப்பாக இது புரியும். நேராக இருக்கும்போது சம் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருவர் எக்ஸ் நாட்கள் செய்த வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா x × 1/n x × 1/n = x/n. அதாவது 1/n என்பது ஒரு நாள் வேலையாகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருவர் ஒரு வேலையில் x/n பங்கு முடித்த பிறகு மீதமுள்ள வேலையை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒருவர் ஒரு வேலையை x/n பங்கு முடித்த பிறகு மீதமுள்ள வேலையை மற்றொரு கண்டுபிடிக்கிறாருன்னா 1 - x/n = எப்படி மாறும்னா n - x/n அப்படின்னு மாறும். அடுத்து a என்பவர் bஐ விட n மடங்கு திறமையானவர். a என்பவர் bஐ விட n மடங்கு திறமையானவர் எனில் எப்படி ஃபார்முலானா a/b = 1:n. a என்பவர் bஐ விட n மடங்கு திறமையானவர் எனில் a/b = 1:n. அதாவது a என்பவர் b என்பவரை விட 3 மடங்கு திறமையானவர் எனில் எப்படி இருக்குன்னா a/b = 1:3 அப்படின்னு இருக்கும். நம்ம சம் போடும்போது கண்டிப்பாக புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்ய ஆட்கள் கூடும்போது நாட்கள் குறையும். இது எதிர்மாறல். ஒரு வேலை செய்ய ஆட்கள் கூடும்போது நாட்கள் குறையும். இது எதிர்மாறல். அதாவது ஒன்று அதிகரித்து மற்றொன்று குறைந்தால் அது எதிர்மாறல். ஒன்று அதிகரித்து மற்றொன்று குறைந்தால் அது எதிர்மாறல். இப்போ pxq இந்த பக்கம் கொஸ்டின் மார்க் இருக்குது. கிவ்ஸ் எப்படி வரும்னா p / q × x = கொஸ்டின் மார்க் இந்த மாதிரி மாறும்.
சம் போடும்போது நம்ம கண்டிப்பாக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில் அளவு கூடும்போது நாட்கள் என்ன ஆகும்னா கூடும். ஒரு வேலையின் அளவு கூடும்போது நாட்களும் கூடும். இது வந்து நேர்மாறல். அதாவது ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று அதிகரிக்கும், அல்லது ஒன்று குறையும் போது மற்றொன்றும் குறையும். இது வந்து நேர்மாறல். ஒரு வேலையின் அளவு கூடும்போது நாட்கள் கூடும். அதாவது ஒன்று அதிகரிக்கும் போது மற்றொன்று அதிகரிக்கும், அல்லது ஒன்று குறையும் போது மற்றொன்றும் குறையும். அப்படின்னா இது வந்து நேர்மாறல். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் எம், பெண்கள் வந்து டபிள்யூ, சிறுவர்கள் வந்து சி. இவர்கள் அனைவரும் சேர்ந்து என் நாட்கள் வேலை செய்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் சி இன்ட்டு என். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து என் நாட்கள் வேலை செய்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் எம் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் சி இன்ட்டு என். இந்த பகுதியிலேருந்து நம்ம வந்து சின்ன சின்ன சம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நிறைய இருக்கும்போது அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி.